ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, 2 கிராம்பு, பட்டை, இலை, கல்பாசி இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டு இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.